ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு தாஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி வந்து ஆந்திரா ரெசிபி தான். பாலக் பப்பு செஞ்சு காட்ட போகிறேன். பாலக் ஒரு கட்டு எடுத்துருக்கேன். அவரைப்பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டும் வேக வச்சு உப்பு மஞ்சள்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம், கட் பண்ணி வச்ச வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்ச பாலக்கீரையும் அது கூடயே சேர்த்துடலாம். பாதி தக்காளி தான் சேர்த்துருக்கேன் நான். இதை நல்லா சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது வதங்கி வந்த அப்புறமா ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா லைட்டாக போட்டுருக்கேன். இது போட்டு நல்லா ஃப்ரை ஆன அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பருப்பை நல்லா சேர்த்துட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக பண்ணிடாதீங்க, நல்லா இருக்காது. ஏன்னா இது ஆந்திரா ரெசிபி வந்து கொஞ்சம் கட்டியாக தான் வரும். இது கூட வந்து நீங்கள் ரைஸு, களி, சப்பாத்தி எல்லாமே சாப்பிட்லாம். லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி மிளகா, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிப்பு ஒன்று